வாகனங்களுக்கான QR முறைமை குறித்து வெளியான புதிய தகவல். நிலக்கரி கொள்வனவு குற்றச்சாட்டுகள் நலிந்த பதிலடி. அதிக வெப்பமான வானிலை குறித்து எச்சரிக்கை. ஈரான் குறித்து அமெரிக்க உளவுத்துறையின் அதிர்ச்சி தகவல். நெதன்யாகுவின் வலையில் சிக்கிய டொனால்ட் ட்ரம்ப். பண்டிகை காலம் காரணமாக இன்று முதல் 18ஆம் திகதி வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய இதன் தலைவர் DG ராஜகருணா புத்தாண்டு காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இலங்கையின் நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி விநியோகிக்கும் செயல்முறையானது தற்போதைய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இது கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்தும் நடைமுறையில் இருந்து வரும் ஒரு பொறிமுறையாகும். நிலக்கரியின் தரம் குறைவாக காணப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதற்கு பொறுப்பான விநியோகஸ்தர்களிடமிருந்து பாரிய தொகை அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது. இதன்படி முதலாவது கப்பலுக்கு 2.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், இரண்டாவது கப்பலுக்கு 4,36,000 அமெரிக்க டாலர்களும் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளன. ஏனைய கப்பல்களுக்கு முறையான வரிசைப்படி அபராதங்கள் வசூலிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி இறக்குமதியின் போது ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் நிதி இழப்புகள் குறித்து ஆராய்வதற்காக மொரட்டுவை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களை கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை நாளை 12ஆம் திகதிக்கும் செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரகமுப, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து அவதானத்துடன் செயற்பட்டு மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் ஏப்ரல் 17ஆம் தேதி காணி அளவீடு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தனியார் காணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படும். காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும். அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் மிக விரைவான காலப்பகுதிக்குள் அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தையிட்டியில் தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமான முறையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். புதிய அரசாங்கம் பதவியேற்றதை தொடர்ந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு உணவுப் பொருட்களின் விலைகளும் கணிசமாக உயரக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக உரங்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் 5% இருந்த இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் தற்பொழுது 4% குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் லிலியா அலெக்சாண்டியன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு பணவீக்கம் மறைவு பகுதியில் இருந்தது. எனினும் இந்த ஆண்டு அது 5.2% வரை அதிகரிக்கும். இது மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் அடுத்த ஆண்டு மீண்டும் 4% குறையும். தற்பொழுது உரங்களின் விலை சுமார் 50% அதிகரித்துள்ளது. இதன் தாக்கம் இலங்கையின் விவசாய துறையில் எதிரொலிக்கும். உணவுப் பொருட்களின் விலை உயர்வதற்கும் இது ஒரு
பாரிய சவாலாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள ஏவுகணை ஏவுதளங்களை மீட்பதன் மூலம் ஏவக்கூடிய ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் உள்ளன என்று வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஈரானின் பாதி ஏவுகணை ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும் சேதமடைந்திருந்தாலும் அல்லது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்தாலும் பலவற்றை நிலத்தடி தளங்களில் இருந்து பழுது பார்த்து மீட்க முடியும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் போருக்கு முன்பு இருந்ததை விட ஈரானிடம் தற்பொழுது பாதியளவு ஏவுகணைகளே இருந்தாலும் மறைவிடங்களில் இருந்து வெளியே எடுக்கவோ அல்லது பூமிக்கு அடியிலிருந்து வெளிக்கொணரவோ கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் இன்னும் உள்ளன என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாகவும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைபெற்று வரும் போர் நிறுத்தத்தை ஈரான் தனது ஏவுகணை கையிருப்பை மீண்டும் உருவாக்க பயன்படுத்திக் கொள்ளும் என்று சில அமெரிக்க அதிகாரிகள் கவலைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது இராணுவ தாக்குதல்களை நடாத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முந்தைய அமெரிக்க நிர்வாகங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் ஆனால் முந்தைய ஜனாதிபதிகள் அதை மறுத்துவிட்டதாகவும் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெர்ரி தெரிவித்துள்ளார். நேற்று அளித்த பேட்டியில் பேசிய கெர்ரி நெதன்யாகுவுடன் பல கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாக கூறினார். மேலும் நாங்கள் தாக்குதல் நடாத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய பிரதமர் இந்த திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவிடம் நேரடியாக முன்வைத்தார் என்றும் ஜனாதிபதி ஒபாமா மறுத்துவிட்டார். ஜனாதிபதி ஜோ பைடன் மறுத்துவிட்டார். ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மறுத்துவிட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படையாக இதற்கு ஒப்புக்கொண்ட ஒரே ஜனாதிபதி ட்ரம்ப் மட்டுமே என்று கெர்ரி குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய செய்திகளை குறிப்பிட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான விரிவான வாதத்தை நெதன்யாகு முன்வைத்ததாகவும் அதை 4 அம்ச திட்டம் என்று விவரித்ததாகவும் கெர்ரி கூறியுள்ளார். அத்தகைய தாக்குதல்கள் தலைமையை கொள்ளும் ஆட்சி மாற்றத்தை தூண்டும் மற்றும் ராணுவத்தை அளிக்கும் போன்ற வாதங்கள் அந்த திட்டத்தில் இடம்பெற்றிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வாதங்கள் குறித்த செய்திகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக தோன்றியதாகவும் அது நல்ல செய்தியாக தெரிகின்றது என்றும் கெர்ரி கூறியுள்ளார். மேலும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டங்களில் நெதன்யாகு இந்த வாதங்களை முன்வைத்ததாகவும் அங்கு மாறுபட்ட கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தின் இதய நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்க முடியாமல் ஈரான் திணறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் விதைத்த கண்ணி வெடிகளே தற்பொழுது அந்த நாட்டிற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளன.